அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான பதிவில் 3 முறை ஓதுவதற்கு முன்பாகவே நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் நமக்கு நடத்தி தரக்கூடிய மிக சிறப்பான 12 திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். மிகச்சிறப்பானது. இந்த ஒரு அமலை மட்டும் அவசர தேவைக்கு உட்கார்ந்து ஒரு இடத்துல ஒழு செஞ்சுட்டு கிப்லாவை முன்னோக்கி ஓதிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. 2வது தடவை ஓதும் போதே சந்தோஷமான செய்தியை நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவு ஒவ்வொன்றும் மகத்தானது. ஒன்றுக்கொன்று சலிச்சதே கிடையாது. இதில் எல்லாமே இருக்குது. அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்டால் கிடைக்குமோ அத்தனை அம்சங்களும் இந்த திக்ரில் இருக்குது. இப்போ அந்த திக்ர்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். யா முசப்பிபல் அஸ்பாபி, யா ரஹீமு யா ரஹ்மானு, யா மலிக்கு யா குத்தூசு யா சலாமு, அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி வ அத்தூபு இலைஹி, யாதல் ஜலாலி வல் இக்ராம், யா அசீசு யா ஜப்பாரு யா முத்தக்கப்பிரு, லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா, இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், யா ஹய்யு யா கய்யூமு பிரஹ்மதிக அஸ்தகீஸ், லா இலாஹ இல்லல்லாஹு சுபஹானல் ஹலீமுல் கரீம், லா இலாஹ இல்லல்லாஹு சுபஹானல் ஃபத்தாஹில் அலீம். மகத்தான 12 திக்ருகள். இந்த 12 திக்ரையும் ஓதுறதுக்கு முன்பாக இன்னொரு கூடுதலான அமலையும் செஞ்சுக்கோங்க. முதல்ல பிஸ்மி சொல்லிக்கோங்க. தருத இப்ராஹிம் சலவாத்து 3 முறை சொல்லிக்கோங்க. அதற்கு பிறகு இந்த 12ஐயும் இப்போ நான் சொன்ன முறையில் நீங்கள் அப்படியே ஒரு முறை ஓதுங்க. திரும்பவும் நீங்கள் சலவாத்து ஓதிட்டு திரும்பவும் இதை ஒரு முறை ஓதுங்க. திரும்பவும் சலவாத்து ஓதுங்க. திரும்பவும் இந்த 12ஐயும் ஒரு முறை ஓதுங்க. மொத்தம் 3 முறை நியத்து வச்சு ஓதி முடிங்க. அதற்கு முன்பாக உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் முன்வைங்க. அல்லாஹ்வே, இந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி என்னுடைய துஆவிற்கு பதில் கொடியா அல்லாஹ், மிக சக்தி வாய்ந்த வார்த்தைகளை கொண்டு நான் உன்னை அழைக்கிறேன்னு சொல்லுங்க. ஏன்னா இதில் எல்லாமே இருக்குது. செலவாத் சொல்கிறோம், இஸ்திக்ஃபார் இருக்குது, அல்லாஹினுடைய பெயர் இருக்குது, இன்னும் சிறந்த திருநாமம் இருக்குது, சிறந்த திருக்குரானுடைய வசனமும் இருக்குது. இதை விட நமக்கு வேற என்ன சிறப்பு வேணும்? எனவே இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் இருந்த இடத்திலிருந்து பதில் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த அமலை இன்றைக்கு செய்து முடிங்க. கண் இமைக்கும் நொடியில் உங்களுடைய துஆக்கள் கபூலாகும் இன்ஷா அல்லாஹ். கட்டாயம் இன்றைய தினம் மிக மிக ரொம்ப சிறப்பான தினம். இன்றைக்கு ஏதாவது மிகச்சிறந்த அமல்களை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அமல் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது, ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அந்த நாளினுடைய சிறப்புகளை நம்ம அடையணும் அப்படின்னா சிறந்த திக்ருகளை, சிறந்த அமல்களை நம்ம தேடி பிடிச்சு செய்யணும். அதில் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப மகத்தான ஒரு அமலை தான் நம்ம செஞ்சுருக்கோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்துட்டு எல்லா மக்களுக்காகவும் துஆ செய்யுங்க. அப்படியே உங்களுடைய துஆக்களில் என்னையும் சேர்த்துக்கோங்க. கட்டாயம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அது கட்டாயம் மற்றவர்களுக்கு இந்த பதிவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மிக உதவியாக இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.